ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு தட்டு பொடி இட்லி சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. ஆனால் வீட்டில் இட்லி பொடி கிடையாது. அதை அன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு காலையில் இட்லி சுட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கருப்புளுந்தும் எள்ளும் மட்டும் ஜிஎம்ஆர்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணிடுவாங்க. உடனே கையோட கையாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து இந்த மாதிரி நிறம் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் 1/4 கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப 20லேருந்து 30 காஞ்ச மிளகா சேர்த்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா நெடி வராமல் இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயமும் கல்லுப்பும் சேர்த்து லைட்டாக வறுபட்டோன்னே லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 காஞ்ச மிளகாயை வறுத்து அரைச்சி சேர்த்துட்டேன். அவ்வளோதான். காலையில் எந்திரிக்கிறோம், இட்லி சுடுறோம், சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு படுக்க போனால் தட்டு இட்லிக்கான பிளேட்டே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு ஸ்டீமரில் ஒரு துணியை போட்டு அவிச்சு எடுத்து தாராளமாக நெய்யும் பொடியும் சேர்த்து இப்படி பிச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.